எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாளாக போட முடியல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் போடலை அப்படின்ட்டு. டியூ டு வேரியஸ் ரீசன்ஸு. அட்லீஸ்ட் இனிமேலாவது கரெக்டாக போடணும்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு நான் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் அக்பர் பீர்பல் கதை படித்தேன். எனக்கு அதோட கருத்துக்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு தான் இருக்குது, ஆனாலும் பெரியவங்களும் அதில் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனாலே நான் அதை அக்பர் பீர்பல் கதை நானே விரும்பி படிக்கிறது தான். அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. அக்பர் எல்லாருக்குமே தெரியும். அக்பரோட அரசவையில் பீர்பல் ஒரு மந்திரியாக இருக்கார். அவர் சொல்கிற எல்லா சஜஷன்ஸும் அக்பர் ஏற்றுப்பார். ஏன்னா அவர் வேறு மற்றவங்கள்லாம் ஒரு ஆங்கிளில் யோசித்தா இவர் மட்டும் வேறு ஆங்கிளில் யோசிக்கிறவர். ஸோ அவர் சொல்கிறது எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை அரசருக்கும் இருந்துச்சு. ஸோ அதில் நான் 2 டிஃப்ரெண்ட் இன்சிடெண்ட்ஸில் படித்தேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் அக்பரோட ரிங் தொலைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு. ஸோ அதை அந்த வேலையாட்கள் யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பீர்பல்கிட்ட ஐடியா கேட்குறாரு. பீர்பல் உடனே வேலையாட்கள் எல்லாரும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன குச்சியை கையில் கொடுத்து, அவர் யார் எடுத்ததுன்னு உண்மையை ஒத்துங்க, இல்லைன்னா நாங்கள் இந்த குச்சியை வச்சு ஒரு டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கோங்க. யாரும் ஒத்துக்கலை. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்கள், இந்த குச்சியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க. யார் உண்மையிலே எடுத்தாங்களோ அவங்க குச்சி மட்டும் 1 இன்ச்சு வளர்ந்துருக்கும். ஸோ அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விடுறாரு. ஏன்னா அது இட்ஸ் எ மேஜிக் ஸ்டிக். அதனால் அதில் மேஜிக்கல் பவரில் அது கண்டிப்பாக அது 1 இன்ச்சு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சர்வன்ஸ் எல்லோரும் பயந்துட்டு, எடுத்தவன் ரொம்பவே பயந்துட்டான். மற்றவங்களும் சரி என்னடா இதுவாக இருக்குது, நம்ம ஒன்றும் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாவரப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன திருட உண்மையிலே அந்த மோதிரத்தை எடுத்தவர் மட்டும் யோசிக்கிறான், இப்போ என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்கிறது இதுலேருந்துன்னு. பேசாமல் 1 இன்ச்சை கட் பண்ணிடலாம், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு, நம்மளோட வளர்ந்துடும். இப்போ கட் பண்ணிட்டா அப்போ மற்றவங்களோட ஈஸியாக கரெக்டாக இருக்கும் இல்லையா, ஒரே அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு கொண்டு காட்டும்போது ராஜா பார்த்துட்டு, என்ன உன்னோடது மட்டும் இப்படி கட்டாக இருக்கு சொல்லிட்டு பீர்பல் கேட்குறாரு. இவர் தான் அரசை உண்மையான திருடன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசர் பீர்பலுக்கு வெகுமதி அளிக்கிறாரு சந்தோஷமாக. ஆனால் இந்த கதை என்னை பொறுத்த மட்டும் என்னென்னா, அந்த திருடன் உண்மையிலேயே பயந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிக்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக சும்மா ஒன்று தானே குச்சி எல்லாம் வளராது நம்ம கட் பண்ணாமல் அப்படின்னு புத்திசாத்தலமாக யோசிக்கிற திருடனாக இருந்தால் கண்டிப்பாக அதை கட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டான், அவன் மாட்டியிருக்கவும் மாட்டான். அப்போ யார் எடுத்தாங்கன்ற உண்மை வெளியில் தெரிஞ்சிருக்கவும் தெரியாது. ஆனால் அவன் கொஞ்சம் பயந்து போய் அந்த ட்ரிக்கை நம்பினதுனால அந்த மாதிரி மாட்டினான். ஸோ இது கொஞ்சம் எனக்கு அப்சர்டாக இருக்கும். ஆனால் இது இன்னொரு இன்சிடெண்ட்டில் அக்பர் அந்த ஊரில் அக்மல்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம நாட்டில் மனோகர்னு ஒரு சிவிலியன் இருக்கார், அவர் முகத்தை பார்த்தாலே அன்றைக்கி பூரா எல்லாமே கெடுதலே நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் அவருக்கு நீங்கள் அவரை நம்ம இது பண்ணியானோம், அதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு முடிவு கட்டணும். ஏன்னா ராஜாவுக்கு இவங்க சஜஷன் கொடுக்க மாட்டாங்க, அவரே என்ன யோசித்து செய்கிறாரோ அதுதான். உடனே இவர் ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முகத்தை பார்க்கறதுனால நம்ம கெடுதல் நடக்குமா, அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவர் நாளைக்கு அனுப்பி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் மனோகர், அவர் பேர் மனோகர், அவரை கூப்பிட்டு வராங்க. அவருக்கு புரியவே இல்லை, எதுக்கு ராஜா திடீர்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சும்மா தான் பேசத்தான்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, உங்கள் முகத்தை பார்த்தாலே கெடுதல் நடக்குதுன்னு, அதனால் வாங்கன்னு சொல்லி சும்மா ராஜா அவங்ககிட்ட பேசணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே ராஜா அவர்கிட்ட ஏதோ பேசிவிட்டு, அவர் ஆக்சுவலாக இந்த சின்ன இந்த மர வேலையெல்லாம் செய்கிறவர், கார்பெண்டர் மாதிரி வச்சுங்களேன். ஸோ அதனால் அதை பற்றி பேச தான் கூப்பிட்றாருன்னு நினச்சிட்டு இவரும் போகிறாரு. போன உடனே ராஜா அவரோட கூட்ட வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் பேசிகிட்டே போகிறாரு, எப்படி இருக்கு உங்கள் ஃபேமிலி, எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு வேலையாள் ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, அவரோட கிரானரியில்
அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கிரானரியில் திடீர்னு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி வந்துடுறாரு. வந்துட்டு இவரோட ஃபர்தராக பேசிகிட்டு இருக்கும்போது பேசிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை பார்க்க போகலான்னு போயின்னு இருக்கும்போது திடீர்னு தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. காலில் அடிபட்டுடுச்சு ராஜாவுக்கு. உடனே மனோகர் தூக்கி விட்டு பார்த்து போங்க ராஜான்னு சொல்லிவிட்டு வேலையாட்களை கூப்பிட்டு நல்லபடியாக அவரை இதுக்கு பேலஸ்க்கு கொண்டு விட்டுறணும். அப்போ இவர் உள்ளே வந்துட்டு யோசிக்கிறாரு, இன்றைக்கி என்ன நமக்கு எல்லாமே கெடுதலாகவே நடக்குது. காலிலேருந்து அவனோட பேசிகிட்டே வந்தோம், இந்த மாதிரி நியூஸ் ஒன்று வந்துச்சு, பேட் நியூஸ். அப்புறம் கொஞ்ச நேரத்தை தடுக்கி விழுந்தோம், இது ஏன் இப்படியாது? அப்போ தான் சரி அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ, அந்த மனோகர் முகத்தில் முழிச்சதுனால தான் எனக்கு இது மாதிரி நடக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவனை கூட்டிகிட்டு வா, இதுக்கு அரசவைக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு அவனை வந்து ஜெயிலில் அடைச்சிடுறாரு. அந்த காலத்தில் அப்படி தானே உங்களுக்கு எண்ணிட்டுறேன். அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாளைக்கு அவனை ட்ரையலுக்கு கோர்ட்டில் வந்து ட்ரையலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து இவருக்கு பீர்பலுக்கு நடந்த எதுவும் தெரியாது. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது எதுக்கு இந்த மனோகருக்கு நல்ல பையனாச்சு, அவன் நல்லா எல்லாருக்கும் நல்லது தான் செய்வான், ஏன் அவனை போய் எதுக்கு சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் கேட்கும்போது மற்றவங்கள்லாம் அவன் முகத்தை பார்த்தா இந்த மாதிரி கெடுதல் நடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. பட் இவர் உடனே அந்த மனோகர்கிட்ட வந்து என்னாச்சு என்னன்னு கேட்குறாரு. அவன் அழுதுட்டுருக்கான். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் சார், என்னால் நான் ஒரு தப்புமே பண்ணலை, என் முகத்தை பார்த்தா கெடுதல் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரு. அப்போ உடனே பீர்பல் வந்து அவர் காதுக்குள்ளே, நீ இப்போ ட்ரையலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு, நீ அப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணி சொல்லி காதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் தெரியல, ரகசியமாக. அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நிற்கும்போது இவர் என்ன தவறு செய்தான்னு கேட்டபோது இவர் எதுவும் தவறு செய்யலை, ஆனால் அவரோட முகத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கெடுதல் நடக்குது ஏதோ ஒரு விதத்தில். ஸோ அவரோட என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு இதுவாக இருக்கார், முகமாக இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ராஜாவும் டிக்ளேர் பண்ண வர்றார். அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, அவர் இனி ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த சான்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, அரசு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அது மட்டும் கேட்டுக்கிறேன், சந்தேகம் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு இந்த மனோகர். என்ன சந்தேகம் கேளு அப்படிங்கிறது. இப்போது காலையில் என் முகத்தில் முழிச்சதுனால உங்களுக்கு கெடுதல் சொன்னீங்க, நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு காலையில் நான் உங்கள் முகத்தில் தான் முழித்தேன், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னா முதல்ல காலையில் வந்தவுடனே அரசவைக்கு வந்து உங்களை தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் இப்போ இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கேன் வந்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், தூக்கு மேடைக்கு போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும் அரசரே, நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும், நான் இதை எப்படி எடுத்துக்கணும்? நான் இன்னைக்கு காலை உங்கள் முகத்தில் தான் முழித்தேன், இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். அப்போ எனக்கு உங்களோட முகம் எப்படிப்பட்டது, ராசியானதா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ன உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்ப எம்ப்ரேசிங் ஆகிடுது. அவன் இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கல அவர். உடனே டக்குன்னு சரி உனக்கு நீயா இது சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது நம்ம நாட்டில் யாருக்கும், இது யார் பீர்பல் சொல்லி கொடுத்தது தானே நீ சொல்கிற என்கிட்ட அப்படின்னு. அவர் பயந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு. உடனே பீர்பலை கூப்பிட்டு, நீ அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தது தவறு தான் எனக்கு தெரியாமல், ஆனாலும் எனக்கு இதை புரிய வச்சதுக்கு நல்லது, அவனையும் தப்பிக்க வச்சுட்டு என்னையும் ஒரு கெட்ட தவறு செய்யறதுக்கு என்னை வந்து தூண்டாமல் என்ன நல்லபடியாக எனக்கு இது இல்லைன்னா இது பெரிய பாவமாக இருந்திருக்கும், எனக்கு இது பெரிய பாவமாக இருக்கும், ஒரு ஒன்றுமில்லாத ஒரு அப்பாவியை தூக்கில் போடுறது. ஆனால் என்னை நீ அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்ட, அந்த தவறுலேருந்து என்னை விடுவிச்சிட்டா, அதுவே எனக்கு பெரிய விஷயந்தான், ரொம்ப நன்றி அப்படிங்கிறார். ஸோ இந்த கதை ரெண்டாவது கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் கிடையாது, அதை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்டை புரிய வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து இவரோட பீர்பலோட புத்திசாலித்தனங்கள் வந்து வெளிப்படுற மாதிரி கதைகள் நிறைய இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணினேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே நான் இது மாதிரி நிறைய உங்களோட ஷேர் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது, ப்ரொவைடட் டைம் கிடைக்கணும் எனக்கு அதனால் என்னோடய சேனல் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.